ரிஷபராசிக்கான பலன் பாருங்க. சொத்து வாகனம் வாங்குதல் யோகம் உண்டு. புதிய தொழில் தொடக்கம், வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலர் முழுமையான புதிய ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. உத்தியோகம் பார்ப்போருக்கு சுமூகமான பிரச்சனைகள் ஏற்படும். சுமூகமான பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சில பிரச்சனை கண்டிப்பா உண்டு, ஆனா பெரிய பிரச்சனையா மாறாது. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. முதலீடுகள் செய்யலாம், ஆனால் கவனமாக யோசித்து பண்ணுங்க. தங்கத்துல முதலீடு செய்யும் போது ஏற்கனவே உள்ள அந்த செய்திகளை வச்சுட்டு முதலீடு பண்ணுங்க. ஏன்னா ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். சில நட்பு அல்லது உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படும். பழைய பாக்கி இருந்தால் அதை நீங்கள் வசூலிக்கலாம். வயிறு பிரச்சனை, சைனஸ் என்று சொல்லக்கூடிய பீனிசம், இந்த நோயெல்லாம் ஏற்படும். பீனிசம் தான் சைனஸ் சொல்லுவாங்க. போன ராசியில தயிர் சுண்டி சுக்குன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். அது வயிறு பிரச்சனைக்கு சரியாகும். தேவையில்லாத பயம் பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். பணவரவு உண்டு. தொழிலில் மேன்மை உண்டு. புதிய திட்டங்கள் நிச்சயமாக நீங்க போட்டு அதுல வெற்றி பெறுவீர்கள். ஒரு முறை ஒருத்தருக்கு பயம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஒரு முறை தான் அந்த பயம் வரும். ஆனால் நீங்க நினைத்து நினைத்து அந்த பயத்தை பெருசாக்குவீங்க. மாணவருக்கு கல்வியில் மேன்மை உண்டு. கணவன் மனைவி அவனுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் பிறகு சீராகும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு புதிய காதல் தொடக்கம். சில நட்புகளில் இருந்த உறவுகள் எல்லாம் சீராகும். வெளிநாட்டு பயணம் மூலம் நன்மைகள் ஏற்படும். நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பிராபவ ஆண்டு ரிஷபராசிக்கு உண்டு. பயம் தீர, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஒரு சின்ன ஒரு வீட்டு குறிப்பு ஒன்று சொல்றேன் பாருங்க. செம்பு பாத்திரம் சாதாரணமாக தண்ணி ஊற்றி உள்ள வச்சுட்டு காலையில இருந்து அதை பருகுனாலே அதில் உள்ள அதிர்வலைகள் தண்ணியில பாய்ஞ்சிரும். அந்த செம்பு சத்து உள்ள கருந்துளசியோ வெண்துளசியோ உள்ள போட்டு மூடி வச்சு காலையில இருந்து அதை பருகி அந்த துளசியை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா படிப்படியாக பயம் தீர ஆரம்பிக்கும். பீனிசம் என்று சொல்லக்கூடிய சைனஸ் தீர ஆரம்பிக்கும். சளி பிடிக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி, இறந்த செல்கள் கழிவுகளை சுத்தப்படுத்தக்கூடியது நான் சொன்ன இந்த வீட்டு வைத்தியம்.